நம்ம கோதுமை பாலில் மட்டும்தான் அல்வா செய்ய முடியுமாங்க? அப்படி இல்லைங்க, ராகி பாலில் கூட அல்வா செய்யலாம். அதுக்காக நம்ம ராகியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ராகி மாவு வேகணுங்கிறதுக்காக தண்ணி அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கடாயில் இந்த ராகி பாலை வந்து சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். ராகி மாவு வந்துட்டு இந்த மாதிரி வெந்து வரும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை கரைஞ்சி அதுவும் சேர்ந்து திக்கானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட முந்திரியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லா நெய்யும் சேர்த்துட்டு ராகி மாவு வந்து நல்லா திக்காகி வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இதை வந்து கடாயில ஒட்டாம சுருள அப்படியே சுருண்டு வருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நெய் தடவன ட்ரேல வந்து ஊத்திட்டு இதை வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம கோதுமை மாவுல மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்க, ராகி மாவுலையும் இந்த மாதிரி செய்யலாம். இதோட ஃபுல் வீடியோ வேணா கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க.